என் நாமம் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்ற. அப்ப ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கால வேளையில. ஆமா, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது, நீ ஆசிரியக்கப்படும் பொழுது ஸ்தோத்திரம், உன்னை அடையாளப்படுத்துவார். உன் தேவன் தான் நான் என்று அடையாளப்படுத்துவார். அப்படித்தான் அவர் அடையாளப்படுத்துறாரு, யாக்கோபின் தேவன் என்று. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். அப்ப யாக்கோபின் தேவன் என்று அடையாளப்படுத்துகிறார். இப்ப யாக்கோபின் தேவனை விட்டுறாத. ஆமேன் சொல்லுகிறேன். அப்ப யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், யாக்கோபுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஸ்தோத்திர, பல பிரச்சனைகளிலிருந்து யாக்கோபை வெளியே கொண்டு வந்தவர். அந்த தேவன் தான் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். அதுல 8வது வசனம், பூமி எங்கும் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அப்ப பூமியில சில காரியத்தை அவர் தான் செய்யறார் பிரதர். பூமியில சில காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயலை வந்து பாருங்க. 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் பூமியின் கடைமுறை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அப்ப 46:9 சொல்லும் பொழுது, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். அவர் ரொம்ப நாள் நடந்துச்சு, இலங்கைக்கும் எல்டிடியும் சிங்கள ராணுவத்துக்கும் எல்டிடி விடுதலை புலிகள் ரொம்ப நாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, 30 ஆண்டுகள் நினைக்கிறேன். அப்ப யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். இப்போது 4 ஆண்டுகள் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும், அப்ப சூடான்ல ஆமா ராணுவத்துக்கு துணை ராணுவத்துக்கும் இப்ப யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது யுத்தங்கள் நிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆமா யுத்தங்களை நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுது,